அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பாருங்களேன், வண்டியில் போக போக ஒரு நினப்பு வருது. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அடடா இங்கிலீஷு கரெக்டாக வருது. நான் ஒரு இடத்துல ஒரு விதமாக ஒன்று சொல்லியிருப்பேன், அது லாஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அநேகமாக நீங்கள் அதை சொல்லி பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கரெக்டாக வருதா, இல்லை நான் சொல்கிற மாதிரியே அதை தப்பு தப்பாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அநேகமாக இது வீடியோவிலேருந்து 5 நிமிஷம் பின்னாடி தள்ளி பாருங்கள். ஃபுல் வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் பின்னாடி, அது எந்த நிமிஷம் என்ன ஏதுன்னெலாம் தெரிலிங்க. அது எனக்கு ஒரு மாதிரி அது அந்த வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன். சனிக்கிழமை கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க, எனக்கு நல்லா தெரில, ஞாபகம் இல்லை. வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். கெடா விருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. சொல்லும் போது சொன்னேன், கேட்டுக்கிட்டாச்சு, மெமரியில் ஏறிச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போதைக்கு ஏறும், அதுக்கப்புறமா மறந்துடும். பாப்பா சொல்லலை அப்படின்னா நேற்றத்தை கெடா விருந்தியவே மறந்துருப்பேங்க. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, பாப்பா சொல்லி விட்டா அப்படிங்கிறங்காட்டி எஸ்ஸு சொன்னாலாமா. அதனால அவங்க அப்பாவும் இல்லை, அதனால் பஸ்ஸில் போக வேண்டிய ஒரே காரணத்தினால் பல பிளான் பண்ணி கடைசியில் எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சு. என்ன போயிட்டு வந்து நேற்று வீடியோ போடலான்னு பார்க்குறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்தா தலை வலி வயிற்று வலி தாங்க முடியல. 10 மணி ஆயிடுச்சு எல்லாமே சரியாகிறதுக்கு. பரவாயில்ல, இன்னும் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஏதோ ஒன்று சேரல, அல்சர் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரபிள் பண்ணி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கு என்ன அப்படின்னா, காலையில் தக்காளி சாப்பாடு, தக்காளி சட்னி செஞ்சேங்க தோசைக்கு. ஆனால் வந்து குட்டீஸ் வந்து சுண்டலும் முட்டை இது கூழும் குடிச்சிட்டு போயிட்டங்காட்டி அவங்க எதுவும் சாப்பிடல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சாப்பிட்டே வயிற்ற நப்பிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டேங்க. நம்மளுக்கு டிஃபனெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. எல்லாரும் சோறு 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 சாப்பாடுன்னா அப்படி பிடிக்கும். நான் மேக்ஸிமம் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டேங்க. யாருமே எடுத்துக்கல, ஒரு தடவை ஒரு 2 தோசைக்கு கூட ஊற்றிக்கல அப்படின்னு நினைக்கும் போது சரி பரவாயில்லையே அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேங்க. ஆனால் வந்து நைட்டு அதை தெரியல, அதையும் மறந்துட்டேன் பாப்பாட்ட சொல்கிறக்காக. மறுபடியும் பாப்பாவும் சட்னி செஞ்சு இட்லி ஊற்றி கொடுத்து அப்புறமா தான் நைட்டு எந்த வேலையுமே செய்யலை. போகும்போதே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனங்காட்டி பரவாயில்லைங்க. வந்து நல்லா இருந்துச்சு. நேற்று எப்படி இருந்துச்சுன்னா, நைட்டு லெஃப்டில் ஒரு பாப்பா ரைட்டில் ஒரு பாப்பா உக்காந்துட்டாங்க. வந்த கதை போன கதை எல்லாமே ஒரு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கேட்குறக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இருந்தால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு 10 மணிக்கு சமையல் ரூமையும் டைனிங் ஹாலையும் வந்து பார்த்தேன். கிருன்னு கேராக இருந்துச்சு. சரி போச்சாது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் படுத்துட்டேங்க. குமுதா நேற்று ஃபுல் ஹாப்பியாக இருந்தா. ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தனுங்கோ, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள பார்த்துட்டு என்னை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கப்பா. கிருத்திகாவா கார்த்திகாவா ஃபஸ்ட்டு அவங்க நம்ம கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலை பார்த்துட்டு நம்மளை கண்டுபிடிச்சாங்க. எனக்கு நேற்று வந்தவங்க அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு விரும்பலை. எடுக்காதீங்கக்கா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் முன்னாடியே பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே பேசியிருந்தால் ஃபோன் நம்பராவது வாங்கியிருப்பேன், மிஸ் பண்ணிட்டேனுங்க. ஏறிச்சுங்க தக்காளி மரம் வரை வெயிட் பண்ணிட்டோம்னா பஸ்ஸு ஒருக்கான வாங்கிட்டு எங்கள் அப்பா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஆடி அசைஞ்சு சாப்பிடுச்சுட்டு இருந்தோம்னா அப்படிலாம். அதனால் இது தக்காளி சட்னிக்கு, தோசைக்கு சட்னிக்கு, தோசைக்கு சட்னி, இது பாப்பாவுக்கு சாப்பாடு, தக்காளி சாப்பாடு. முட்டை வேக வச்சாச்சுங்க, கூழ் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி, சுண்டல் ரெடி, ரசம் வைக்கல. மத்தியானம் நான் விருந்து போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாப்பா சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேலை இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் வலிச்சுட்ருலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா சொல்லின்னு நிஜமாக வாழ்ந்துருக்கு. அப்புறம் அங்கே சண்டை தான் கட்டுருவேன். முதல் வீட்டு சொன்னேன், எப்படி நீங்கள் வராமல் இருக்கலாம். நிஜமாக நான் வரல சுத்தமாக. யஷ்வந்திக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்களாம்மா, அம்மா நேரத்தில் வர சொல்லு பொங்கல் வைக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நினச்சேன் நான், நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. அது வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அந்த அன்னைக்கு முடியல. அப்புறம் புதன்கிழமை போஸ்ட் பண்ணலான்னா அந்த அன்னைக்கும் முடியல. இன்றைக்கி வியாழக்கிழமை எடுத்து வச்சுக்கோந்துருக்கேன். இன்றைக்காவது போஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலிங்க. முட்டை வந்து ஒரு ஆள் டெய்லியும் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் அரைவாசி ஒரு ஆள் காவாசி. அது ஏதோ மஞ்சள் முட்டை நம்மளுக்கே பிடிக்காம ஆயிர மாட்டிருக்குதுங்க. தனியாக சாப்பிட்டா ஒரு மாதிரி வாசம் வருது. அது மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்மெல் ஒரு மாதிரி கவுச்சி வாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனியாக சாப்பிட்டா. நான் எப்படி தான் சத்துணவுலாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டேன்னு தெரியல. இதுக்கு லைனில் நின்று அடிதுடி போட்டு வாங்கி சாப்பிடுவனுங்கோ. சும்மாலாம் இல்லை, முட்டை அப்படியே தொளிக்காமல் கொடுத்துருவாங்க. எல்லாம் கூட்டமாக கும்பலாக போய் நின்றுட்டு வாங்கி சாப்பிட்றது. அப்போல்லாம் சத்துணவு எப்படின்னா பேர் கொடுத்துட்டு வாங்கிட்டு டிஃபனில் கொண்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. ஒவ்வொருத்தரும் புக்குக்காக மட்டும் சத்துணவுக்கு பேர் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலம் அது. நல்ல வேலையெல்லாம் அப்போவே முடிச்சு வச்சுட்டு போயிட்டங்காட்டி பரவாயில்லைங்க. போயிட்டு வந்துட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நிஜமாக பிளானே பண்ணல. வண்டியில் போக போக நான் நினச்சேன் அக்கா வீடு அங்கே தான் இருக்குது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நங்கையா வீடுங்க. அக்கா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். மணி வீடு வரும்போது 4:30 மணியோ 5 மணியோ. மறுபடியும் வந்து மாடு தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறமா கோழிக்கெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். எனக்கு என்னமோ ஆகிப்போச்சு. அப்புறம் மாத்திரை டானிக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் 10 மணிக்கு தாங்க கொஞ்சம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இயல்பு நிலைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கரை போட்டாச்சுங்க. இதுலேருந்து இங்கே தெரிச்சிட்ருக்குது. முட்டை சட்னிக்கு ரெடி ஆகிடுச்சு. அரைச்சா சரிங்க. சுண்டல் இது பாப்பா அவங்களுக்காக பூண்டு சாப்பாடு செய்கிறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி கூழெல்லாம் மாட்டுக்கு கண்ணு போட்டால் காய்ச்சி அதில் தொத்து நிற்கிறது உண்டு. எனக்கு அதனால வந்துருச்சு. எனக்கு ஊற்றும் போது தான் ஊற்றுவோம். பக்கத்தில் என்ன தொட்டுன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பாப்பா வந்து பூண்டு சாப்பாடுக்காக பூண்டு வெட்டிகிட்டு இருக்காங்க. நான் கூழ் வடித்தேங்க. கூழ் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பாப்பா சர்க்கரையில் கல் இருக்குதுன்னு சொன்னா இல்லைங்களா, அதனால் ராய்க்கூழை வடித்து பால் எடுத்து அதுக்கப்புறமா காய்ச்சி சர்க்கரை போட்டு அதுக்கப்புறமா வடிச்சிட்டேன். நைட்டும் மீதி இருந்ததை வந்து குடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. இப்போல்லாம் வெக்கிலின்னா ஏன் வெக்கிலின்னு கேட்குறாங்க. ஆனால் முட்டை சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் முடையாக இருக்குது. நீ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஷோல்ட்ரு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாகவே இருந்துச்சுங்க. நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்புறம் தேவிகிட்ட சொன்னதுக்கு ப்ரெஷர் கீழ் இருக்குமே என்னமோ அப்படின்னு சொன்னான். எனக்கு கை ஒரு பக்கமாக ஃபுல்லாகவே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது, கால் என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஷோல்ட்ரு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது, புடனி என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. இத்தனை பண்ணுற மாதிரி இருந்தோம். ஐயோயோ என்னமோ ஆகுதே, நம்மளை யாரோ ஆட்டி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்மளுக்கு பேஸ்மெண்ட் வீக் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ரெடி ஆகிறப்போ ஏற்படுற ஒரு வித அனுபவத்தை சொல்லிக்க வாய்ப்பே இல்லை. போயிட்டு திரும்பி வர்றப்போ அப்பாடா நம்மளுக்கு ஒன்றும் இல்லைடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரின்னு தோணுச்சு. எனக்கு இன்னும் இந்த பிளட் சுகர்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. சரி இப்போதைக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு எதுவும் பண்ணி பார்க்கல. கூடிய விரைவில் இந்த சுகரு ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். உப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போடுறேன் கொஞ்சம். அதனால் அதெல்லாமே கம்மி பண்ணணும். அப்புறம் என்ன, ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்ருக்கேன். இப்போது அவங்களே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு சாப்பிட்றது இல்லைங்க. ஒரு பிளேட் எடுத்து என்ன வேணுமோ நம்ம அந்தளவுக்கு போட்டு வச்சிட்டோம்னா எது கம்மியாக இருக்குதோ அதை எடுத்து சாப்பிட்றாங்க. யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வர்றவங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க அவங்கக்கிட்ட. அம்மா இந்நேரம் கமுத்திருப்பேன். இல்லை நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிறீங்களாப்பாண்ணா? நீங்கள் தான் ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, நான் வேவிச்சு சாப்பிட்டுப்பேன். நான் எனக்கு கறி இருந்துக்கு போகிறேன் யஷ்வந்திக்கா வீட்டுக்கு. நான் அங்கே போய் கறி சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. அங்கே பிரியாணி கூட முட்டை வைப்பாங்க. சரியா? ஏன் கீழே உடஞ்சி கிடக்குதா? கோழி உடச்சிட்டு போயிடுச்சிட்டு.
உனக்கு வாமிட் இது சரி இது எடுத்துக்கோ, இதெல்லாம் வாமிட் வராது. கூழ் இன்னொரு ரூபா மீதி இருக்கு, இன்னொரு ரூபா இருக்கு. இது 1.5 கூழா? சாரி. இதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. அவங்க வச்சு மீதி சாப்பிட்டோம்னா ஓகே. கை கால் தலை எல்லாம் வலிக்குதுப்பா. கிடா விருந்து போகணும் யஷ்வந்திகா வீட்டுக்கு. இங்கே வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறமா வரும். நான் மறந்துட்டேன் சுத்தமாக. பாப்பா சொல்லின்னு இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி கிடா விருந்தே ஆயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டேன். பாப்பா சொன்னான், அவள் சொல்லி விட்டாளா மெஸ்ஸு. இது என் கூழ். என்ன எத்தனையும் சாப்பிட்டாலும் இந்த மிஷினுக்கு பற்றவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில அந்த மிஷினை. ஐயோ முடியல பாஸ். பை. என்னடா அந்த அன்னைக்கு உரம்பரை வந்திருந்தாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், இருறா கூப்பிட்றேன்ட்டு வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த சேவலுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பேன். அந்த பாட்டு முடிஞ்ச அப்போ ஒரு இது வைக்கிறேன் பாருங்க. யாருக்குமே வாழ்கிறக்கான ஆசையே இல்லையாடுறது. அவர் கோழி மட்டும்தான் மெயின்னு நினைப்பார். இது கோழியெல்லாம் கொத்திட்டு இருக்குது, சேவலை கொத்துது. நீ மணிலா ஏதாவது ஆரம்பிச்சிருச்சுன்னா இதையும் வித்தரலாம் பாரு. இது எத்தனை தான் பிச்சின மணியே வச்சுருக்கிறது. ஈரோடு வெள்ளாளர் காலேஜ் பஸ் போகுது போ பிள்ளை, அதில் தான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். காலேஜை பற்றி இப்போயெல்லாம் பேசி என்னங்க பிரயோஜனம்? வரட்டும், மார்க் வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அந்த அன்னைக்கு நாம் ஏன் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயா பையனை வர சொல்லி அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து தம்பியே கூட்டிகிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேனுங்க. அப்புறம் பார்த்தா திரும்பி நான் பஸ்லேயே வந்துட்டேன். திரும்பி எல்லாம் செருத்தேன். இப்போ கெடா வீட்டுக்கு ஊடு தெரியலீங்க, ஒரு ரூட் தெரியாமல் பெப்பர் பானி எப்படி நிற்கிறேன்னு பாருங்க. இந்த நிமிடங்களாக பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சர்ப்ரைஸ் விசிட். அவங்க ஃபேஸில் காமிக்க மாட்டேன், ரியாக்ஷன் மட்டும் என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பி. முதல்ல இருக்கிறாங்களா, நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னா அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இதெல்லாம் இந்த வழி வந்து எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட சின்ன வயசில் நானும் மாமியாரும் கம்முன்னு இருக்க மாட்டோம். எல்லாரும் வர்றது போகிறதுமாவே இருக்கும். இதெல்லாமே மாறிடுச்சு இடம் ஃபுல்லாக. என்னை வேறு யாராவது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நிஜமாக நடக்கிறதே வேறங்க. நாங்கள் என்னை என்ன சொன்னாங்கன்னு பாருங்களேன். நிஜமாக மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா துணியெல்லாம் காயுது. கதை சாத்திருக்கு. ஐயோ ஆண்டவா, பெல் அடிக்குமா? சர்ப்ரைஸ் எனக்கா? யாருக்கு? பெல்லவே காணமே. பெல்லக்கா திருட வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. என்ன இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸு? என்ன ஒரு அதிசயம். அதிசயமா? நடந்துதான் அட நடந்துதான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வரேன். இறங்கில்ல கூப்பிடல. சர்ப்ரைஸாக வரலான்னு பார்த்தா சர்ப்ரைஸாக வந்துட்டு எங்கள் பேனு
எல்லா நங்கையாலும் குழந்தையாலும் சேர்ந்தா என்னென்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. நானும் என்ற நங்கையாலும் பாருங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது எதை பற்றி என்னென்ன டாபிக் பேசுகிறோம். சாமி சாமி, இந்த நாடகம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தது உண்டு, ஆனால் இப்போ பார்க்குறது இல்லைங்க. நாடகத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நானும் அக்காவும். அப்போ நான் சொத்து பூரா தர்றேன், என் பிள்ளையும் தர்றேன், சரி டைவர்ஸ் கஞ்சி லட்சம் கொடுங்காட்டி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஓ, இவருக்கு டைவர்ஸ் பேப்பர் கையெழுத்து போடையில அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போதான் கர்ப்பம்னு தெரியும். கல்யாணம் தெரியும். ஏன் அவன் ரோகிணி ரோகிணின்னு தான் கிடப்பேன். ரோகிணி அவன் போய் சொல்லிட்டா இன்னொரு பையன் வேண்டான்ட்டு டைவர்ஸ் பண்ணான். அதே டைமுக்கு இவெல்லாம் போவாங்க டெக்கரேஷனுக்கு, ஆனால் சொல்லமா அவங்க தெரியல. ரூமுக்கு இருப்பாங்க. முடிச்சுட்டு வரும்போது கல்யாணமே வீட்டுக்கு தெரியாம நடந்துருச்சா? பையனுக்கு தெரியாமையா? கேரகமா இருக்குது. நாடகத்துல தான் இப்படி எல்லாம் நடக்கு. யாரு எப்போ எல்லா கதையும் பேசி முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அது நம்ம வீட்டில் தான் இருக்குது. பையன் அதில் தானே வந்தேன். அதாம்மா இருக்குது. வெள்ளை கலர் தெரில. பூட்டு மாட்டி அமுத்தி விடு. அப்படியே பூட்டுக்கு பூட்டு உள்ள இருக்கு பாரு. உள்ள 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 உள் சைடு போ. வந்தல்ல திண்டில் இந்த சைடு திண்டில்லடி. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஒன்றும் அது எங்கள் உலகத்துக்கு ஒரு மாதிரி எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் என்ன, அங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் அக்கா கேக் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு திரும்பி வர்ற வழியில் தான் ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி, அவங்க இறங்குறதுக்கு 2 ஸ்டாப் முன்னாடி, ஏனுங்க நீங்கள் இப்போ வீடியோவே போடுறது இல்லையா, நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்னாங்க. அடடடடா, எனக்காக ஒன்றும் தாங்க முடியல. அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இனி போயிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு மனசு ஆறும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, எனக்கும் அவ்வளோ சந்தோஷம். நிஜமாக ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். அவங்க வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க, அதனால் நான் எடுக்கலிங்க. காளான் பப்ஸ் தான் வாங்கினேன் நான். அங்கே முட்டை பப்ஸ் தான் எனக்கு ஓகே, ஆனால் எனக்கு அதனைக்கு வயிறே சரியில்லை அப்படிங்கிறதுனால பிரச்சனையே இல்லை, நல்லபடியாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சரி, ஓகே, எல்லாம் ஒரே ரேட் தான். அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்று வேணாம். என்னோட பின்னாடி ஒட்டுன சீட்டு அவங்க உக்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியலிங்க. ஆனால் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனேயுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பேசுனது. நிஜமாலுமே அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நம்ம யாருன்னே தெரியாமல் எங்கே இருக்கோ என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நம்மளை தெரியும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அவங்க பேர் முத்து லட்சுமியா ஏதோ சொன்னாங்க. எப்போ பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க?